இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறப்ப ப்ரியாரிட்டி எந்த புக்குக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்குறது, எந்த புக்குக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அப்படின்றதான் பார்ப்போம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எப்பவுமே நம்ம எந்த இடத்துல நம்ம மாட்டிக்கோம்னா, ஒரு புக்கோ ஒரு சப்ஜெக்டோ நமக்கு நல்லா பிடிச்சிருக்கும். அந்த புக்கோ சப்ஜெக்டோ நம்ம அப்பப்போ எடுத்து படிச்சுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு மூலிகை படிக்கிறதுக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மூலிகை புக்கை எடுத்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிச்சுட்டே இருப்பாங்க, புக்கு பிடிக்குதுன்னு. ஆனால் மூலிகை புக் வந்து ஒரு சேஃப் ஜோன் இருக்கிற புக் கிடையாது. ஓகேவா? சேஃப் ஜோன் அதாவது எந்த புக்கை ரேப்பர் டு ரேப்பர் படிக்கணும், எந்த புக்கை மாடரேட்டாக படிக்கணும், எந்த புக்கை சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு 3 கிளாசிஃபிகேஷன் இருக்கு நம்ம புக்ஸ். ஏன்னா அந்த புக்கில் இப்போ ரேப்பர் டு ரேப்பர் படிக்க வேண்டிய புக்கை நம்ம படித்தாதான் நம்ம மிஸ் பண்ணாமல் படிக்கணும். மாடரேட்டாக படிக்க வேண்டிய புக்கை நீங்கள் போய் ரேப்பர் டு ரேப்பர் படிச்சிங்கன்னா உங்களோட டைம் நிறைய போயிடும். ரொம்ப சூஸியாக படிக்க வேண்டிய புக்கை போய் நீங்கள் வரியாக படிச்சிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களோட டைமை ஃபுல்லாக அதுவே கன்சியூம் பண்ணும். ஸோ ரேப்பர் டு ரேப்பர் படிக்க வேண்டிய புக் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ரேப்பர் டு ரேப்பர் படிக்க வேண்டியதுனா புக்கோட ஸ்டார்டிங் வரியாக படிச்சோம். அதாவது இந்த லைனில் அதாவது கொஷின் வரும். பொதுவாக எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பாயிண்டை படித்து அதில் உங்களாலேயே கொஷின் கேட்டு உங்களாலேயே ஆன்சர் சொல்ல முடிச்சா அதுதான் சாய்ஸபிள் பாயிண்ட். அது என்னது? ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட் பேர் என்னது? சாய்ஸபிள் பாயிண்ட். ஒரு சாய்ஸே கொடுக்க முடியாத ஒரு பாயிண்ட் சார் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் கொஷினே கேட்க முடியாது. புரியுதா இல்லையா? இப்போ தொடராம ரச்சனை இருக்குது, புள்ளி வைக்காமல் ஒரு 5 லைன் கண்டினியூவாக வருது, அதுக்குள்ள போது கொஷினே கேட்க முடியும். அப்போ அந்த லைனை நீங்கள் 5 லைனை தொடர்ச்சியாக மக்கடிக்கிறீங்கன்னா அப்போ அது யாருக்கு என்ன யூஸ்? புரியுதா? ஸோ ஒரு பாயிண்டை நீங்கள் படிக்கிறீங்கன்னாவே அது சாய்ஸபிளாக இருக்கும். நீங்களே கொஷின் கேட்டு பாருங்க. அதனால தான் எப்பயுமே நான் வந்து படிக்கிறப்ப ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யார் படித்தாலும் சரி, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறப்போ செட்டர் மைண்ட் செட்டில் படிக்கணும். செட்டர்னா என்னது? கொஷின் பேப்பர் செட்டர் மைண்ட் செட். கொஷின் பேப்பர் செட்டர் எப்படி எடுப்பான்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு கேள்வியை எஃபெக்டிவாக கேட்டு அதுக்கு எஃபெக்டிவாக 4 சாய்ஸை போடணும்னு ட்ரை பண்ணணும். ஸோ அந்த கொஷின் வந்து என்னவா இருக்கணும்? சாய்ஸபிளாக இருக்கும். அப்போ தான் அடிக்கடி நீங்கள் படிக்கிறத ஒரு சாய்ஸபிளான பாயிண்டை நீங்கள் படிக்கிறீங்கன்றதை செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா நீங்கள் பாருங்க நானும் படிக்கிற பேர் வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? கதையாக படிச்சுட்டு இருக்கீங்க, அதில் கொஷினே கேட்க முடியும். அப்போ அந்த பாயிண்டை படிக்கிறது வேஸ்ட்டாக. சரி, படிக்கிறப்ப நம்ம வந்து கேஷுவலாக படிக்கிறோமா இல்லை இறுக்கமாக படிக்கிறோமான்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்? படிச்சுட்டே இருக்கும்போது மைண்ட் ரீச் ஆகும், மைண்ட் லாக் அப்படின்ற மாதிரி. அப்படியா? இல்லை நான் கேட்குறேன், இது அனாட்டமிக்கலாக கேட்குறேன். அனாட்டமிக்கலாக நாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படிக்கிறோமா ரிலாக்ஸாக படிக்கிறோமான்றது எப்படி நமக்கு நாமே கண்டுபிடிச்சோம். ரிலாக்ஸாக படித்தா தான் ரொம்ப மைண்டில் ஸ்ட்ராங்காக ரெக்கார்ட் ஆகும். இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படித்தா ஒரு 50% தான் ரெக்கார்ட் ஆகும். ரொம்ப இறுக்கமாக படிச்சிங்கன்னா ஒன்று கூட நீங்கள் படிக்கிறதே வேஸ்ட் தான். ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் கையையோ காலையோ ரொம்ப இறுக்கிட்டு கையை காலை வச்சு இப்படி கீழே அழுத்திட்டு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா என்னவா இருக்கீங்கன்னு அர்த்தம்? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் அப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லை இன்னொரு மெத்தட், ஜஸ்ட் செல்ஃபோனை எடுத்து பேச பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். சரியா? ரொம்ப இறுக்கமாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இதில் இல்லை. அதனால தான் நான் படிக்கிறப்ப எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப ஜாலியாக படிக்கணும்னு சொல்கிறேன். இன்னொன்று, நீங்கள் போடுற ஃபார்முலா ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் உங்களுக்குள்ளதே ஒரு நகைச்சுவை உணர்வு வந்து நீங்கள் சிரிச்சுட்டே ஒரு பாயிண்டை படிச்சீங்கன்னா அந்த பாயிண்ட் உங்களுக்கு நீங்கள் போடுற கோட் வேர்டோ, நீங்கள் போடுற கீவேர்டோ, நீங்கள் போடுற ரைமிங்கோ உங்களுக்கே பிடிக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் அப்ரோச் பண்ணுங்க. இப்போ சப்ஜெக்டுக்குள்ள வரும். ரேப்பர் டு ரேப்பர் படிக்கிற புக்குன்னா ஃபஸ்ட்டு தொடர்காலம் ஆராய்ச்சி. தொடர்காலம் ஆராய்ச்சியில் புள்ளி இல்லாமல் ஓகேவா இருக்கக்கூடிய, அதாவது கண்டினியூவாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை தவிர சாய்ஸபிள் இருக்கிற பாயிண்ட் எல்லாம் படிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் சப்ஜெக்ட் இது தொடர்காலம் ரேப்பர் டு ரேப்பர். சாய்ஸபிளாக இல்லாத பாயிண்ட்லாம் விட்டுருங்க, சாய்ஸபிளாக இருக்கிற பாயிண்ட் எல்லாம் அது. ஸோ செகண்ட் ரேப்பர் டு ரேப்பர் படிக்கிற புக்கு
என்னது மெடிசனல் பாட்னி. மெடிசனல் பாட்னிலையும் அந்த ஃபேமிலி கேரக்டர் ரொம்ப போய் மாட்டிக்கும். ஃபேமிலியில் ஒரு லிமிட்டட் கேரக்டர், ஓகேவா, லிமிட்டட் கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்லாம் இருக்கும். அதுக்காக அதில் புள்ளி இதழ் இத்தனை இருக்குது, இந்த பிளான்ட்ல இத்தனை புள்ளி இதழ் இருக்குது, இந்த பிளான்ட்ல இத்தனை புள்ளி இதழ் இருக்குது, அந்த பிளான்ட்ல இத்தனை அள்ளி இதழ் இருக்குது, இந்த பிளான் அந்த அளவுக்கு டீப்பாக போயிடும். ஓகேவா, அந்த அளவுக்கு டீப்பாக போக ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம அதில் மாட்டிக்கும். சரியா? பட் மெடிசனல் பாட்னி அந்த சோமசுந்தரம் சார் புக் இருக்கு இல்லையா, அது ரேப்பர் படிச்சுதான் ஆகும். சரிங்களா? சரி, அடுத்தது ரேப்பர் படிக்க வேண்டிய புக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் தத்துவம். உடல் தத்துவம் ரொம்ப இம்பார்ட்டண்டான புக். ஏன் உடல் தத்துவம் இம்பார்ட்டண்டான புக்குன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் எதில் ரிப்பீட் ஆகுது, தோற்றக்கிரமாச்சு ரிப்பீட் ஆகுது. அதனால தான் அந்த அதில் இருக்கக்கூடிய இது ரொம்ப முக்கியம், ரிப்பீட் ஆகுதுங்கிறதுனால அதை அந்த ஒரு பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கு இல்லையா, அந்த சாப்டர்ஸ் நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். ஒன்று அது தொடர்மாச்சு வரலாம், அல்லது உடல் தத்துவம் வரலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதுதான் படிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரி அயன் ஈசன் அப்படின்லாம் ஒன்றும் போடப்படுதுன்னு சொல்லிட்டு அதை விட்டு எடுத்தவொடனே எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, பிளட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ அப்படி அதில் தான் மெயின் ஏரியா. ஸோ உடல் தத்துவம் ரேப்பர் படிக்க வேண்டிய புக். மூணாவது ரேப்பர் படிக்க வேண்டிய புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதுவும் ஜீவன். அந்த புக்கை ரேப்பர் படி, அது கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸ் புக் மாதிரி தான். அதை எதெல்லாம் சாய்ஸபிள் பாயிண்டோ அதெல்லாம் படிச்சுதான். அதுலேயே சில இடங்களை மாட்டிக்கூடாது. எங்கே மாட்டிக்கூடாதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அதில் இந்த துணை மருந்துகளில் போயிட்டு அந்த துணை மருந்து கொடுத்தா இலக்கிய இந்த துணை பெரிய பெரிய தேரக்கூடிய ப்ராசஸ்ல போய் மாட்டிக்கூடாது. அது மாதிரி நிறைய ப்ராசஸ் வேரில் போய் அது இப்படி சுற்றி செய்கிற முறையில் உள்ளுக்குள்ளே போய் அது எத்தனை வரட்டி வைக்கிறான், அந்த மாதிரி ஒன்றுத்தையும் மொத்தமாக வரட்டியாக படிச்சு பாடுக்கூடாது. சில பேர் என்ன ஆகிடுவாங்கன்னா, அவனுக்கு எத்தனை வரட்டின்றது அப்படியே ஒரு ஷார்ப் ஆகிடும். மொத்தமாக புக்கு கூட எத்தனை வரட்டி இருக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிடும். கடைசியில் அந்த வரட்டி என்ன ஆகும், அந்த வரட்டியை ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி எதில் படிக்கணுன்றதுல நீங்கள் கான்சென்ட்ரேட் இருக்கீங்களோ அதே மாதிரி எதில் லாக் ஆகக்கூடாதுன்றதுல கான்சென்ட்ரேட்டாக இருக்கும். நமக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆள் என்ன பண்ணாங்க, மூலிகை புக் எடுத்துக்கிட்டு குடிநீர் எங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படியே ஒரு நோட்டே போட்டாங்க. இங்கே இந்த குடிநீர் வருது, அங்கே அந்த குடிநீர் வருது, அந்த குடிநீருக்கு இந்த குணம், இந்த குடிநீர், மொத்த குடிநீருக்கு ஒன்று. கடைசியில் அந்த எக்ஸாம்பிள் குடிநீரை பற்றி ஒரு கொஸ்டின் வரும். அந்த மாதிரி எனக்கு போய் லாக் ஆகும். சரி, இப்போ ரேப்பர் புக்கு படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தாது ஜீவன் ரேப்பர் சீவனை பொறுத்த வரைக்கும் அனுபவமும் முக்கியம். சீவனை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கோழி காட்டுக்கோழி எந்த கோழியாக இருந்தாலும் என்னது அதுக்கு அனுமானம்லாம் முக்கியம். சரியா? சீவனை ஒரு வரையும் விடாமல் படிக்கும். சரியா? அடுத்தது ரேப்பர் படிக்க வேண்டிய புக்கு நோய் நாடு. வரி வரியாக படித்தோம். அதில் அந்த பின்னாடி இருக்கிற முக்கூட்டுறவியல் மேக்ஸ் மாதிரி இருக்கும் பின்னாடி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே படிக்கணும். ரேப்பர்னா மொத்தமாக படிக்கணும். நான் அதை படிக்கும் போது ஒரே ஒரு விஷயம், சாய்ஸபிளாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது வரி வரியாக படிக்க வேண்டிய புக்கு என்ன புக்கு? ஐஜன் புக்கு வரி வரியாக படிக்கணும். நோய் இல்லா நீர். ஓகேவா? அதில் ஆட்டு நீர், காவிரி, கோதாவரி எல்லாத்துக்கும் உள்ள என்னென்ன டிசீஸ் முதற்கொண்டு என்னன்னா ஐஜன் புக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் பயங்கரமாக படித்து லாஸ்ட் ஒரு 5 சாப்டர் வரப்போ எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஆனால் கொஸ்டினே எங்கேருந்து தான் வரும், லாஸ்ட் 5 சாப்டர் தான் வரும். அதனால தான் மோஸ்ட்டாக நான் ஐஜன் புக்கை படிக்கிறப்ப பேக்லேருந்து வாங்கன்னு சொல்லுவேன். பேக்லேருந்து வாங்க, அவன் எக்ஸாஸ்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நோய் நாடுகள் படிக்கிறப்பையும் ஃபஸ்ட்டு பின்னாடி 5 சாப்டர் படிச்சு அப்டேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பின்னாடி இது மேக்ஸ் மாதிரி இருக்குது, எல்லாம் நம்பர்ஸில் இருக்குது. அதை ஃப்ரெண்டில் இருந்து அவன் வாதம் கொடுத்து உட்காவும் அப்படின்னு படிச்சுட்டு கடைசியில் போகிறப்ப புதுசு ஆகிட்டாங்க. அதனால நோய் நாடுகள் பின்னாடி இருந்து வாங்கன்னு சொல்லுவேன். சரியா? அடுத்தது ரேப்பர் படிக்க வேண்டிய புக்கு ஜூரிஸ் புக்கில் பின்னாடி டாக்ஸிகாலஜி வரி வரியாக படித்தான். இது என்ன சிலபஸ் இருக்கோ அது. சரிங்களா? ஜூரிஸை வரி வரியாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக உள்ளே போய் அவனோட குடிக்கணும் இப்படி இருந்துச்சு, இப்படி தோணலாம், அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப உள்ள டீப்பாக. சரி, அடுத்து ரேப்பர் படிக்க வேண்டிய புக்கு சிறப்பு மருத்துவம். வரி வரியாக படிக்கும். எப்படி திருப்பி கேட்டாலும் பதில் சொல்லும். ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனால் அந்த பாட்டுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருமா இல்லையா, அதெல்லாம் கேட்டு வச்சு அது மாதிரி
அடுத்து அறுவை மருத்துவம் வரி வரியாக படி. அறுவை மருத்துவம் வரி வரி. அறுவை மருத்துவம் அதே மாதிரி தான், லாஸ்ட் வந்து நான் தான் சொல்லுவேன். ஏன்னா பின்னாடி கண்ணு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த மூளை நோய்கள்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பின்ன ஃப்ரண்ட்ல வரும். ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து ரொம்ப செலக்டட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், ஆனால் பின்னாடி அவ்வளோ பாயிண்ட்ஸ் கொட்டிடும். ஓகேவா, அந்த கண்ணு காதல் இதெல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் மூளை வழியாக மூளை ஐயாறு அப்படின்னு கொட்டி கிடக்கும் பாயிண்ட்ஸ். அதெல்லாம் படிச்சுட்டு ஃப்ரண்ட்ல இருந்து ஃப்ரண்ட்டு. ஸோ அடுத்து ரேப்பர் வந்து சூழ் மருத்துவம். சூழ் மருத்துவத்தில் ஃபஸ்ட்டு 5 சாப்டருக்கு அப்புறம் நிறைய கதைகள் இருக்கும் நடுவில் இல்லையா. அந்த நடுவில் கதைகள் வந்து ரொம்ப செலக்டட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு 1/3 லாஸ்ட் 2/3லையும் லாஸ்ட் 1/3லையும் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும். நடுவில் இருக்கிற மிடில் 1/3 இருக்கு இல்லையா, அதில் செலக்டட் பாயிண்ட்ஸ் தான் சூழ் மருத்துவம். கரெக்டாக தானே சொல்கிறேன்? சூழ் மருத்துவம் புக்கில். சரி, அடுத்தது மகளிர் மருத்துவம். மகளிர் மருத்துவம் வரி வரியாக படித்தோம். மகளிர் மருத்துவம் வரி வரியாக படித்தோம். அதில் எந்த பாயிண்ட்ஸும் மிஸ் பண்ணலாம். சரிங்களா, நம்பர் முதற்கண்டு எந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ண. ஸோ எம்எஸ்கே மருந்து செய்யும் கடையில் உங்களுக்கே தெரியும், சாய்ஸ் அவன்னு எடுக்க போனால் அதை மொத்தமாக ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் கேட்கும். அவ்வளோதான் சாய்ஸபிள் பாயிண்ட்ஸ் அவர் லிமிட் பண்ணிடுறோம். அதுக்காக அது உள்ளே போய் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் படிக்கணும்னு அவசியம். அது வந்து செலக்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஜோன்னா மாடரேட்டாக படிக்க வேண்டிய புக்ஸ். ஓகேவா, எந்த புக்கில் மாடரேட்டாக படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் பயோகெமிஸ்ட்ரியில் கிளாசிஃபிகேஷன்லேருந்து, அதில் நம்பர்ஸ்லேருந்து, அதில் இருக்கக்கூடிய சிண்ட்ரோம்லேருந்து, ஓகேவா, அதுலேருந்து வரக்கூடிய ஹைப்போ டிசீஸ்லேருந்து, மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸோட நார்மல் வேல்யூ, அதோட பிளாஸ்மா வேல்யூ, இதெல்லாம் படிச்சு தான். ஸோ அந்த புக்கை நம்ம மாடரேட்டாக எடுத்துக்கலாம். ஏடிபி நம்பரு, ஏடிபி நம்பர்லாம் படிச்சு தான். ஸோ பயோகெமிஸ்ட்ரி புக்கை மாடரேட்டாக படிச்சு தான். அடுத்து மாடரேட்டாக படிக்க வேண்டிய புக்கு அனாட்டமியில் ரொம்ப டீப்பாக ரிலேஷன்ஸ் லெவலுக்குலாம் போயிடுது. அதை மாடரேட்டாக மேற்கொண்டு படிச்சுதான். அதாவது எந்தெந்த மசில் எந்தெந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஒரு குரு இருக்குன்னா அந்த குரு எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ரொம்ப ரிலேஷன் லெவலில் போயிடும். ஓகேவா, சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா சௌரேஷியா புக்கோட ஒரு மேலோட்டமாக படித்தா போதும். சரிங்களா, ரொம்ப உள்ள அப்ளைட் அனாட்டமியில் கூட இருக்கக்கூடிய வரக்கூடிய டிசீஸ் கண்டிஷனோ சிண்ட்ரோம் கண்டிஷனோ தெரிஞ்சால் போதும். அப்ளைட் அனாட்டமியில் உள்ள டீப்பாக இருக்கும். ஸோ அது வந்து அனாட்டமி ஒரு மாடரேட்டாக படிக்க வேண்டிய புக். ஸோ 3வது மாடரேட்டாக படிக்க வேண்டிய புக்கு வந்து மூலிகை. சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் வந்தாலும் சில ஏரியாலாம் இருக்கும். அதை தான் நான் கான்செப்டாக டெவலப் பண்ணிச்சேன். ஒரு கான்செப்ட் அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்து உறுதியாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 150-200 கான்செப்ட் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய புக் படிக்கலாம். நான் அதில் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மூலிகை இதை பற்பமாக்கும், இந்த மூலிகை இதை செம்புரமாக்கும் அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்த புக்லேயுமே கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் தான். அதை நான் மொத்தமாக லிஸ்ட்டு போட்டு ஸ்டூடெண்ட்டை கொடுத்துட்டோம். ஸோ மொத்தமாக அந்த இது பற்பமாக்கும் செம்புரமாக்கும் மூலிகைகளை படிச்சிங்கன்னா உறுதியாக ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ அதாவது கான்செப்ட் வரும். ஸோ அதை மாடரேட்டாக படிக்கும். எது மூலிகை என்ன ஒரு மிகப்பெரிய டெக்னிக்னா, வழக்கில் எல்லாமே படிக்க வேண்டியது. சிங்கிள் லைன் ஒரு வழக்கு இருக்கா, அதை படிக்கும். 3-4 மூலிகை மட்டும் கலந்துக்கிற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு, அதை படிக்கும். 10-15 ட்ரக் இருக்கிற மாதிரி தான் படிக்கும். ஆனால் அந்த 10-15 ட்ரக்ல ஏதோ ஒரு வித்தியாசமாக மான் கொண்டு சேருதா, அது தெரிஞ்சுக்கும். ஸோ அந்த மாதிரி சூஸியாக இருக்கும். அதாவது செக்டர் மைண்ட் செட்டில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இதை படிக்கணும் இதை படிக்கக்கூடாதுன்ற எண்ணம் உங்களுக்கு. ஸோ மாடரேட்டாக படிக்க வேண்டிய புக்கு மூலிகை. அடுத்தது மாடரேட்டாக படிக்க வேண்டிய புக்கு அப்படின்னா 4th இயரில் யூரிஸ்லாம் ரொம்ப சூஸியாக தான் படிக்கும். பொது மருத்துவம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நோயை தீர்த்திராது. அதில் கூட ஒரு கான்செப்ட், நிறைய கான்செப்ட் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். பெருவயிறு, காமாலை, ஓகேவா, தீர்த்திராது. இது 2 மூலம். பெருவயிறு, காமாலை, மூலம். இந்த 3த்துல தீர்த்திராத படித்தா அது ஒரு கொஸ்டின்.
இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக ஆட் பண்ணணும் அப்படின்னா பெருவயிறு காமாலை மீன் என்ன இருக்காங்க சார் வாதபித்த கபம் பேக்ல இருக்குல்ல சார் ஆ. அதுல இருந்து கம்பல்சரி வாதப்பித்த கபம் 3 படிச்சா உறுதியா வாதத்துல இருந்தே ஒரு கொஸ்டின் மாறிடும், பித்தம் கபத்துல இருந்து ஒரு கொஸ்டின் மாறிடும். வாதம் ஃபுல்லா நீங்க தெளிவா படிச்சா ஒரு கொஸ்டின் மாறிடும், பித்தம் கபம் படிச்சா அதுல வாதத்தை எப்படி படிக்கணும் நான் கிளாஸ் எடுத்துக்கேன், வாதத்தை இப்படிதான் படிக்கணும் நான் கிளாஸ் எடுத்துக்கேன். அதுல பித்த கபத்துல இந்த பாயிண்ட்ஸ் தான் ரிப்பீட் ஆகும் நான் கிளாஸ் எடுத்தேன், அதில் கிளாஸ் வர படிச்சேன், அதெல்லாம் கான்செப்ட் வரும். அதை தீர்வு தெரியாதவங்க இந்த 3 ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் சூஸியாக படித்தோம். அதெல்லாம் ரொம்ப மாடர்னாக படிக்க வேண்டிய புக்கு பொது. ஏன் பொது மருத்துவத்தை அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து பொது மருத்துவத்துக்குள்ளார ஒரு டிசீஸ்குள்ளே போயிட்டு அதோட குடிகுணங்களை போய் பிரித்து ஒரு குடிகுணையும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுரம் கூட தாங்க சுரம் கூட்டுறையிலே தாங்க உள்ள போய் ஒரு பாயிண்ட்டை நான் ஞாபகம் சொல்லணும்னு நினச்சா படிக்க முடியும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறேன், எப்பயுமே இப்போ இந்த மாதிரி நான் மாடர்னாக படிக்கணுன்ற புக்குலாம் எப்பவுமே என்னன்னா ஒரு முறை இல்லைங்களா அந்த பேஜ்லேயே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மேலே இருக்கு, செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கேள்வி அந்த பேஜ் கூட போயிடுது, அடுத்த பேஜுக்கு போயிடுது. அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ்லையும் 2 பாயிண்டை கலெக்ட் பண்ணிட்டு போகும். இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ரீடிங். செகண்ட் லெவல் ரீடிங்ல இந்த 2 பாயிண்டை பார்த்துருங்க, இன்னும் 2 பாயிண்ட் அடிஷனல் சைட் இருக்கு. ஸோ செகண்ட் லெவல் ரீடிங்கிறது பர் பேஜுக்கு 4 பாயிண்ட் தான். தேர்ட் லெவல் ரீடிங்கிறது பர் பேஜுக்கு 6 பாயிண்ட் தான். ஸோ 6 பாயிண்ட் போதும் ஒரு மாடரேட் புக்கை படிக்கிறது. ஓகேவா? மேற்கொண்டு சார் இதே போதுமா, அதுலேருந்து ஏதாவது கொஸ்டின் மிஸ் ஆகிடுச்சா சார், அப்படி மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம அடிக்கடி டெஸ்ட் எழுதிக்கிறோம். அந்த டெஸ்ட்டில் போய் கிளாரிஃபிகேஷன் ஸ்டடி படித்தோம். ஒவ்வொரு முறை டெஸ்ட் எழுத போயும் நம்ம போய் கிளாரிஃபிகேஷன் ஸ்டடி படித்தோம். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் தப்பாக அடித்த பாயிண்ட்டை போய் புக்கில் பார்த்து அதுக்கு ரிலேட்டடாக 10 பாயிண்ட் படிக்கணும்னு சொல்லுவோம். சரிங்களா? அது அப்படி இருக்கிற விட்டு போன மிஸ் ஆன பாயிண்ட் இந்த 6 பாயிண்ட்ல இல்லாத பாயிண்ட்லாம் நீங்கள் டெஸ்ட் எழுதுறப்ப உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். ஸோ அடுத்து மாடரேட்டாக படிக்கிற புக்கு அப்படின்னா குழந்தை மருத்துவம். குழந்தை மருத்துவத்துக்கு நான் ஒரு நோட்ஸ் போட்டேன் இல்லையா, நிறைய பேர் இருக்கு அந்த நோட்ஸ் எல்லாத்தையும். அந்த நோட்ஸ்லேயே 90% மாட்டிடும் நான் போட்ட நோட்ஸ்லேயே. அது ஒரு 40-50 பக்கம் இருக்கு. அந்த நோட்ஸை வரி வரியாக படிச்சிட்டாலே மோஸ்ட்லி அது கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னா ஒரு முறை எந்த இடம்னு சொல்லக்கூடாது, ஒரு என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸில் எல்லாரும் எழுத போகிறாங்க. அப்போ எல்லாருக்கிட்டையும் அந்த புக்கு தான் இருக்குது, எல்லாரும் புக்கை படிச்சுட்டு போகிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த நோட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்னது பாலாவா நோட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் அந்த நோட்ஸ் என்ன வரி வரியாக படிச்சு அந்த முறை அந்த என்ட்ரன்ஸில் பாலாவான கொஸ்டின் தான் அதிகம். அப்படி அவங்க கேட்ட பாலாவான கொஸ்டின் எதில் மாட்டிடுச்சு, நம்ம மெட்டீரியலே மாட்டிடுச்சு. அதனால அந்த முறை ரிசல்ட் போட்டால் ஒட்டுமொத்தமாக எந்த ஸ்டூடெண்ட் மட்டும் இருக்காங்க, நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் மட்டும். அப்புறமேட்டு ஏன்டா இது நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் மட்டும் ஃபுல்லாக இதில் வந்திருக்காங்க அப்படின்னு நான் செக் பண்ண போனால் அதில் என்ன இருக்கு, பாலாவாக அந்த ஒரு பெரிய ரோல் பிடிக்கும். அதனால நம்ம கிட்ட மெட்டீரியல். சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாம் மாடர்னாக சொல்லணும். நான் இப்போ லிஸ்ட் பண்ணிடுறேன்னாங்க. ரேப்பர் டு ரேப்பர் படிக்க வேண்டிய புக். ரேப்பர் டு ரேப்பர் நான் சொன்னாலுமே அது என்ன வரணும், சாய்ஸ் எல்லாம் இருக்கும். ஒன்று ஒன்றா சொல்கிற பாருங்க. தொற்றதரம் ஆராய்ச்சி, மெடிசினல் பாட்னி, உடல் தத்துவம், தாது ஜீவன், அப்புறம் வந்து நோய் நாடல், நோயில்லா நெறி, சிறப்பு மருத்துவம், அறுவை மருத்துவம், மகளிர், சூழ். இதுதான் ரேப்பர் டு ரேப்பர். ஓகேவா? சரி, மாடரேட்டா படிக்கணும் அப்படின்னு சொன்ன புக்கு லிஸ்ட் பண்ண சொல்லணும். பயோகெமிஸ்ட்ரி, அனாட்டமி, மூலிகை, அடுத்து என்ன சொன்ன, பொது மருத்துவம், குழந்தை மருத்துவம். சரியா? அவ்வளோதானே மாடரேட்டா படிக்க சொன்ன புக்கு. டாக்ஸிகாலஜி ரேப்பர் ரேப்பர். சரிங்களா? லிஸ்ட் ஓகேவா? சரி, சூஸியாக படிக்கணும் அப்படின்ற லிஸ்ட் கொடுக்கும். ரொம்ப சூஸியாக படிக்கணும். உள்ளே போயிட்டு ஒரு 500-1000 பாயிண்டை கலெக்ட் பண்ணி அதோடு நிறுத்திக்கணும். அந்த புக்குக்குள்ளே போய் ரொம்ப மாட்டப்படாது அப்படின்ற மாதிரி இருக்கிற புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிசியாலஜி. ஃபிசியாலஜியை அதில் ரொம்ப சூஸியாக மேக்ஸிமம் ஒரு 500,000 தானே அவ்வளோ பாயிண்ட்ஸ் மட்டும் கேதர் பண்ணிக்கணும். உள்ளே போய் ரொம்ப ஃபிசியாலஜிக்கலாக ரொம்ப நுணுக்கமாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் உள்ளே போய் மாற்றுறதுக்கான புக் ஃபிசியாலஜி. சரியா? கெய்டன் புக் எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னா கெய்டன் புக்கை எந்த காலத்தில் படிக்கிறது சொல்லுங்களா? அதெல்லாம் மாட்டக்கூடிய. சரி, அடுத்தது
சூஸியாக படிக்க வேண்டிய புக்கு அப்படின்னா மூலிகை அதில் சொல்லலை, இதில் தான் சொல்லியிருக்கேன். மாடரேட்டில் சொல்லியிருக்கேன் சார். ஃபிசியாலஜி சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து ஜூரிஸ் சூஸியாக படிக்கணும். ஜூரிஸில் போயிட்டு நான் இயர்ஸ்லாம் படிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இயரை நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க வாய்ப்பு வரும். சரியா? அவன் மனநல சட்டம் ஒரு இயர் கேட்பான், அந்த மனநல சட்ட திருத்தம் ஒரு இயர் கேட்பான். ஓகேங்களா? டேனியல் நாட்டன் வழக்கு கேட்பான். அந்த மாதிரி ஒரு சூஸியான இயர்ஸ் தான் கேட்பான். பாய்சனஸ் ஆக்ட் எப்பன்னு கேட்பான். அந்த மாதிரி தான் கேட்பான். ட்ரக் ஆக்ட் எப்பன்னு கேட்பான். அப்படிதான் கேட்பான். 1919 இது 1940 இது அப்படிதான் கேட்பான். ஸோ அதை மொத்தமாகவே ஒரு 200 பாயிண்ட் நான் எடுத்து கிளாஸே எடுத்துருக்கேன். இதில் ஜூரிஸ் இந்த 200 பாயிண்ட் தான் வரும்ன்ற மாதிரி நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன், எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ அது மாதிரி சூஸியாக படிக்க வேண்டிய புக் எது? ஜூரிஸ். அதுலேயே நீங்கள் போய் உள்ள மாட்டிடுங்க. பெத்தாலஜியும் ரொம்ப சூஸியாக அதில் வரக்கூடிய மேஜர் சிண்ட்ரோம், அதில் ஒரு ரிமார்க்கபுளாக வரக்கூடியது ஒரு ஆர்கானிசம், அந்த ஆர்கானிசம் இன்குபேஷன் பீரியடு, அதில் வரக்கூடிய வித்தியாசமான சிம்டம்ஸு, ஒரு டெர்மினாலஜி, அந்த மாதிரி தான். ஓகேவா? அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சயின்டிஸ்ட்டு, அந்த சயின்டிஸ்டோட அவன் கண்டுபிடிச்ச இயர், அந்த மாதிரி தான். அந்த டிசீஸில் வரக்கூடிய ஒரு டெர்மினாலஜி, அந்த மாதிரி தான். இதில் பெத்தாலஜி. மைக்ரோபயாலஜிலையும் சூஸியாக தான் படிக்கும். சூஸியான உள்ள ஒரு ஆர்கானிசம் எடுத்தீங்கன்னா அந்த ஆர்கானிசத்தை பற்றியான மேஜராக கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படிதான். அதை போய் வரியாக அதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு உள்ள ரொம்ப போயிருக்கும். மைக்ரோபயாலஜியும் ரொம்ப சூஸியாக தான் இருக்கும். ரிசர்ச் மெத்தடாலஜி உங்களுக்கு அதில் இருக்கிற டெரிவேஷன்ஸோ அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இதுவோ புரியணுன்றதை விட இதெல்லாம் சாய்ஸபிள் கொஸ்டின். அந்த மாதிரி சாய்ஸபிள் கொஸ்டின் நம்ம டெஸ்ட்லேயே நிறைய பேர் வச்சுட்டாங்க. கிளாஸ் எடுக்கிறப்பே சாய்ஸபிள் பாயிண்ட்ஸ் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. நிறைய நம்ம ஃபேக்கல்ட்டி எடுக்கிறவங்களே அப்போ சாய்ஸபிள் பாயிண்ட் தான் இதில் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு படிச்சுட்டு இவங்க கிளாஸை ஒழுங்காக கவனிச்சுட்டு நீங்கள் போய் அந்த புக்கை ஒரு முறை பார்த்தீங்கன்னா சரியா? சூஸியாக படிக்கிறது எதாவது விட்டுருக்குன்னா மைக்ரோபயாலஜி, பெத்தாலஜி, ரிசர்ச் மெத்தடாலஜி, அனாட்டமியும் பயோகெமிஸ்ட்ரியும் இதில் வந்துருச்சு. இதில் மாடரேட்டில் வந்துருச்சு. ஓகேவா? மாடர்ன் புக்கில் 2 புக்கு, அனாட்டமியும் பயோகெமிஸ்ட்ரியும் மாடரேட்டில் வந்துருச்சு. மற்ற 4 புக்கும் இதில் தான் வருது, சூஸியாக தான் வரும். அதே மாதிரி எல்லா சித்தா சப்ஜெக்டும் ரேப்பர் வருது. மாடரேட்டாக படிக்கிறதுல மூலிகையும் பொது மருத்துவமும் வருது. மூலிகையும் பொது மருத்துவமும் மாடரேட்டாக தான் வருது. சூஸியில் வரக்கூடிய சித்தா சப்ஜெக்ட் ஜூரிஸ் வருது. வேற என்ன வருது? இல்லையா? சரி, பாலவாரத்தை எந்த லிஸ்ட் வச்சிருக்கீங்க? சரியா? இப்போ இது புரிஞ்சுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூஸ்வலாக காம்பினேஷன் போடுறப்ப இந்த சூஸியாக படிக்கிற புக்ஸுக்கு பாயிண்ட்ஸை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி அதை எடுத்து ஒரு வச்சிருக்கு. நீங்கள் உங்களோட ப்ரொப்போர்ஷனேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 10 hours படிக்கிற கேண்டிடேட்டாக வந்து வச்சுக்கணும். 10 hours படிக்க முடியுமா? முடியாது. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக எனக்கு கால்குலேட்டிவாக முடியும். காலையில் எழுந்துச்சு டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 3 hours ஃபர்ஸ்ட். காலை விடியாத எந்திரிக்காதவங்கன்னா 2 hours. மைண்டாக சாப்பிட்டு மதியானம் லஞ்சுக்கு முன்னாடி 2 to 3 hours, 2.5 hours வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் லஞ்சுக்கு முன்னாடி எதை முடிச்சிடணும்? 5 hours முடிச்சிடணும். சாப்பிட்டு ஒரு 2 hours கம்பல்சரி. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும் கம்பல்சரி. ஒரு தூக்கம் வரலாம் கூட அட்லீஸ்ட் 1/2 மணி நேரம் 1 hour படுத்துட்டு முடிச்சு வச்ச மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா ஈவினிங் மேலே என்ன ஆகாது, ஒரு பாயிண்ட் கூட ஏறாது. சாப்பிட்டு என்ன பண்ணுறோம்? சரிங்களா? சரி, ஓகே. அப்புறம் அந்த ஈவினிங் ஹவர்ஸில் கண்டிப்பாக என்ன பண்ணிடணும்? ஒரு 2 to 3 hours கவர் பண்ணணும். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours. நைட்டு படிக்க வேண்டிய புக்குன்னு ஒரு லிஸ்ட், காலையில் படிக்க வேண்டிய புக்குன்னு ஒரு லிஸ்ட். அதை நாளைக்கு பார்க்கணும். சரியா? காலையில் என்ன படிக்கணும், மத்தியானம் என்ன படிக்கணும், நைட் என்ன படிக்கணும்ன்றதை அதை நாளைக்கு பார்க்கணும். இப்போ இந்த புக்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நாளைக்கு 10 hours ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா ஓகேங்களா, நீங்கள் 50% ஆஃப் ஹவர்ஸ் என்ன அதுதான் 5 to 6 hours எடுத்து தான் போகணும். ரேப்பிட் பண்ணணும். 6 hours எடுத்து தான் போகணும்.
60% ரேபிட். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 4 மணி நேரத்தில் 2 to 3 hours எதுக்கு தான் கொடுக்கணும்? மாடர்ன் புக்கில் சூசி புக்கு நீங்கள் கொடுக்குறது மேக்ஸிமம் ஆஃப் 1.5 hours. அப்போ நீங்கள் பாயிண்ட் என்ன பண்ணி வச்சிருக்கணும்? சூஸ் பண்ணி வச்சிருக்கணும். படிக்கிறவே சூஸ் பண்ணி வச்சிருக்கணும். சூஸியாக படிக்க வேண்டிய புக்கை போய் வரி வரியாக படிச்சிருந்தீங்கன்னா எது அடி வாங்கணும்? ரேபிட் படிக்க வேண்டிய புக்கு அடி வாங்கணும். புரியுதுங்களா? அதான் விஷயம். அதே மாடரேட்டாக படிக்க வேண்டிய புக்கை நீங்கள் வரி வரியாக படிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் இது அடி. ஸோ இதுதான் புக்கோட நம்பகத்தன்மை. இந்த புக்குக்கு இவ்வளோதான் நம்பகத்தன்மை. அப்போ அந்த புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி படிப்பது சுகமே இறையன் வைஎஸ் ஒரு புக்கு இருக்கு. அந்த புக்கோட ஒரே கான்செப்ட் இருந்தால் படிக்கிறத வந்து ரொம்ப என்ன சொல்றது, கிராஃபட்டிக்கலாக படிக்கணும். அப்படியே என்ன சொல்லணும்னா ஒரு பிக்சரைஸாக கிரியேட் பண்ணி படிக்கணும். இந்த பகுப்பாய்வுன்றது இல்லையா, நம்ம மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். கிளாரிட்டி இருந்தால் தான் நம்ம படிக்கிறதே ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காலையிலேயே எழுந்திரிச்சிட்டு நான் கார்டுன்னு ஒரு விஷயம் சொல்லுவேன், தெரியும் இல்லையா? கார்டுனா ஒரு 20 பாயிண்ட்டை ஷார்ப்பாக எழுதிச்சு ஒவ்வொரு பக்கம் 5 to 10 பாயிண்ட் எழுதிங்களா. ஒரு கார்டில் 5 பாயிண்ட் எழுதலாம், 10 பாயிண்ட் எழுதலாம், இல்லை இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 எழுதலாம். காலையில் எப்பயுமே எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு 1/2 hour to 45 minutes இதுதான் படிக்கணும். ஷார்ப் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பாயிண்ட். அந்த காலையில் என்ன படிக்க போகிறோன்றத நைட்டே நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ காலையிலே ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்ட். ஓகேங்களா? சரி, அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்பே இதை நம்ம படிச்சிருப்போம், இதை படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு நீங்களே என்ன ஆகணும்? ஒரு ஊக்கம் தானாக ஜென்ரேட் ஆகும். அது ஜென்ரேட் ஆகுது. எப்படி ஜென்ரேட் ஆகும்னா, நீங்கள் போட்ட ஷெட்யூலில் ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு வந்தீங்கன்னா. இன்னொன்று, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறப்ப ஃபாஸ்ட்டாக பக்கத்தை திரும்பினீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். 1/2 மணி நேரம் 2 பக்கத்தில் உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இதாகும்? கான்ஃபிடென்ட் டிப்ரெஷன். ஃபாஸ்ட், அந்த ஃபாஸ்ட் ஓட்டத்துக்கு தான் நான் ஒரு டெக்னிக் சொல்லுவேன். என்ன டெக்னிக் சொல்லுவேன்? அது நீங்கள் இந்த புக்குக்கே ரேபிட் புக்குக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரேபிட் புக்கே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புக்கு எஸ்பிஎம் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பிஎம் புக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு 2 பாயிண்ட்ஸ் பர் பேஜ், செகண்ட் ரவுண்ட் 2+2, தேர்ட் ரவுண்ட் 4+2, ஃபோர்த் ரவுண்டு 6+2. ரேபிட் புக்கை நீங்கள் குறைஞ்சது என்ன, மினிமம் 5 ரவுண்டு 6 ரவுண்டாக அடிக்கும். அப்போ அந்த புக்கு என்ன ஆகிடும்? ரேபிடாக மாறிடும். இதுங்களா? அதே ஒரு மாடரேட்டான படிக்க வேண்டிய புக்கை குறைஞ்சது என்னது 3 ரவுண்டாவது கிராஸ் பண்ணிடும். ரேபிட் புக்கு அப் டு 10 ரவுண்ட்ஸ் போகும். மாடரேட்டாக படிக்கிற புக்கை மினிமம் 3 ரவுண்ட்ஸ், மேக்ஸிமம் 5 ரவுண்ட்ஸ். சூஸியாக படிக்க வேண்டிய புக்கை 2 ரவுண்ட்ஸ், மேக்ஸிமம் 3 ரவுண்ட்ஸ். சூஸியாக புரிஞ்சிச்சா? அப்போ அந்த ஃபாஸ்ட்னஸ் உங்களுக்கு எப்போ வரும்? ஒரு சென்டர் மைண்ட் செட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கத்தில் 2 பாயிண்ட் எடுத்து அடுத்த பக்கத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகிடும்? ஃபாஸ்ட் கிரியேட். ஓகே, ஐயோ இந்த 2 பாயிண்ட் தான் வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கோ, இன்னும் 2 பாயிண்ட் இன்னும் அதோட இது முக்கியம் மாதிரி தெரியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? மாட்டினீங்கன்னு அர்த்தம். ஓடணும், ஓடுன்னு ஓடுனீங்கன்னா தான் என்ன ஆகும்? உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால தான் கொஷின் பேப்பர் படிக்கிறப்ப நீங்கள் வந்து படிக்கிறதுக்காக உட்கார்ல, சூப்பரான பாயிண்டை செலக்ட் பண்ணுறதுக்காக யூ ஆர் ஏ ஜட்ஜ். என்னது அந்த பக்கத்தில் சிறந்த 2 பாயிண்ட் எது அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேள்வி கேட்டால் இந்த 2 பாயிண்ட் தான் சிறந்த பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு ஜட்ஜா, ஒரு கொஷின் செட்டரா, ஒரு மாடரேட்டரா உட்காந்து படிக்கணும். அதை சொல்றதோட நிறுத்திடக்கூடாது. அந்த பாயிண்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றதை என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ள ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட இந்த ஜாலியாக பாவலாக போகிறது, ஜாலியாக நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது, கூக்கூடாக ஞாபகம் வச்சுக்கிறது. நம்ம ஃப்ரெண்டு அவனுக்கும் நமக்கு சம்மந்தமே இருக்காது, அவன் ஒரு நாள் நம்ம எளிமையாக கூட இருக்கான். ஆனால் அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவன் யூஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அவனை எந்த லெவலுக்கு வேணால் டேமேஜ் பண்ணுவான். இப்போ நம்ம அவனை இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி படிச்சிருக்கோன்றது அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன இருக்கும்போது அவனுக்கு தெரியப்படும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட விட்டு வைக்கணும். சுற்றி இருக்கிற கேரக்டர் நம்மளை சுற்றி இருக்கிற ஒட்டுமொத்த கேரக்டர் என்ன பண்ணணும்? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன ஆயிடும்? அந்த பாயிண்ட் உள்ள போயிடும்.
ஓகேவா? உள்ள அதுக்காக நீங்கள் பார்த்த படங்கள், பார்த்த நபர்கள், பார்த்த வாதியார்கள் என்ன வச்சு கூட 1000 பாடம் போடணும், தப்பே கிடையாது. உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஞாபகம் தான் போகும். சரியா? உங்ககிட்ட பேசினவங்க, உங்ககிட்ட பழகினவங்க, காலேஜில் இருக்க டீச்சர்ஸு, யூஜி டீச்சரு, பிஜி டீச்சரு, ஒருத்தரை விட்டு வைக்க அங்கங்கே ஒருத்தர் பேரை எழுதி எல்லா கரெக்டையும் உள்ளே கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? அது புக்கே என்ன ஆகிடும்? சினிமாவாக மாறிடும். ஸோ உங்களுக்கு சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் காயின் பண்ணிவிட்டு சிறப்பு மருத்துவ புக்கை எடுத்துனீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு வீடியோ வரும். ஒரு பேஜ் திரும்பி என்ன வரும்? அது அந்த பாயிண்டை பார்த்தா அந்த வீடியோ வரும். அப்போ படிப்பது சுகமா இல்லை போரிங்? சினிமேட்டிக்காக படிக்கிறது. இதுதான் என்ன பேர்? சினிமேட்டிக்காக. ஏன் சார் இவ்வளோ எஃபர்ட் இதுக்கு போகணுமா சார் அப்படின்னா, நான் இந்த இதெல்லாம் அனுபவிச்சு பண்ணுவேன். சினிமேட்டிக்காக படிக்கிறத நான் அனுபவிச்சு பண்ணுவேன். அப்படி அனுபவிச்சு பண்ணதுனால தான் இதை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம பசங்களாம் பேச ஆரம்பிச்சோம். சரிங்களா? ஸோ படிக்கிறது எப்படி படிக்கணும்? சினிமேட்டிக்காக படிக்கணும். சினிமா பார்க்க படிக்கணும். சரிங்களா?